வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என அருமை மாப்பிள்ளைகளே. இந்த வாரத்திலிருந்து வருஷ கட்டி ப்ரோக்ராம் நிறையா காத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பேசலாம். நேற்று நாங்கள் போன ஆடிஷனுக்கு எங்களுக்கு காலையிலேயே ஃபோன் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து 2 பேருமே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற குட் நியூஸை என் சகோதரிகள்கிட்டையும் என் மாப்பிள்ளைகள்கிட்டையும் என் உறவுகள்கிட்டையும் நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். வர்ற மாதம் லாஸ்ட்டு 28, 29 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. திருநெல்வேலி முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்களாம் ஷூட்டிங்கு. காலையிலே அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போயுமே செல்ஃபோன் ஆனில் வச்சுருங்க, திடீர்னு டைரக்டர் எப்போ வேணாலும் கூப்பிடுவார், திடீர்னு ப்ரொடியூசர் எப்போ வேணாலும் கூப்பிடுவார், ரெடியாக இருங்க. உங்களுக்கு உண்டானது ஒரு வாரம் பயிற்சி கொடுக்கணும். கோயம்புத்தூரில் இருக்கிற அது என்னது கூத்துப்பட்டறையாம்ல, அங்கே போய் ஒரு வாரத்துக்கு ட்ரைனிங். எனக்கு கூட ட்ரைனிங் வேணாம், எனக்கு நடிப்பு நல்லா வரும், நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். அவளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்குது போல். ஒரு 4-5 நாள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து படக்குழுவோடு இணைஞ்சிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். 2வது, இந்த வாரம் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கப்புறம்லாம் நான் வந்து லைவுக்கு வருவேனா இல்லை 8 நிமிஷம் வீடியோ போடுவேனா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் மாமாவோட முன்னேற்றம் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மாமா இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டேன், 6-7 வருஷமாக இதே யூடியூப்பில் உன்னைய மானங்கட்ட கேள்வி எவ்வளவோ பேர் கேட்டானுங்க. நாங்களும் உன்னைய கலாச்சிருக்கோம். அதையும் தாண்டி உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்க மாமா அப்படின்னு சொல்லி காலையிலே எனது நெருங்கிய உறவுகள்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு சினிமா ஷூட்டிங்கு கன்ஃபார்ம் ஆனதை ஒரு வார்த்தை அப்படியே லேசாக போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப எனக்கு நண்பே முத்துப்பாண்டிக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில சகோதரர்கள் கோவை கார்த்தி, அப்புறம் மீடியா கேஎம்மு, அப்புறம் இன்னும் வந்து வெளிநாட்டில் இருக்கிற எனது சகோதரர் மாப்பிள்ளை, சில பேர் எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. கன்ஃபார்மாக உங்கள் ஆசீர்வாதத்தில் எங்கள் அம்மாவோட புண்ணியத்தில் நல்லபடியாக இந்த படத்தில் நடித்து பேரும் புகழும் வாங்கி நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோல் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. சூர்யாவுக்கு ஒரு நல்ல ரோல் தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எதையும் கன்ஃபார்ம் பண்ணலை. நேராக போவோம், கூத்துப்பட்டறைக்கு போகிறோம், அப்படியே நேராக போய் ஷூட்டிங்கில் கலந்துக்கிறோம். அடுத்தடுத்து வந்து எங்களுக்கு இனிமேல் நல்லதே நடக்கும், நல்லதே நடந்துக்கிட்டு வருது. இந்த வாரம் வேறு விருது வழங்கும் நிகழ்ச்சி இருக்குது, அதுக்கு போகணும். அதுக்கு முதல்ல 21ஆம் தேதி ரம்ஜான் வருது, அதை கொண்டாடணும். அதுக்கு அடுத்தடுத்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், அண்ணனுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், ரம்ஜானுக்கு மாமாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், ரம்ஜானுக்கு அம்மா பேரை சொல்லி பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரிசையாக உங்கள் நம்பரை வாட்ஸ்அப்பில் போடுங்க. இது வந்து நான் எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் நான் பெரிய ஸ்டார் ஆகிட்டேன்னா உங்கள்கிட்ட உதவி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நானே என் சொந்த முயற்சியில் எங்கள் அம்மா பேரை சொல்லி ஒரு 5000 பேருக்கு பெரிய பந்தல் போட்டு ஒரு அன்னதான விழாவே என்னை வச்சு பிரியாணி ஒரு 25-50 கெடா வெட்டி பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன். அதே மாதிரி அவளும் இந்த சினிமாவில் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகி நாங்கள் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிருச்சுன்னா தூண்டிக்கருப்பு கோயில், அதுக்கப்புறம் பாதக்கருப்பராய, அதுக்கப்புறம் நம்ம மடப்புறம், அதுக்கப்புறம் பாண்டி கோயில், அவள் திருச்செந்தூர் முருகன், எல்லாத்துக்கும் போய் வேண்டுதல் வச்சுருக்கா. கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவா. நான் அது நடக்கும் 100%. ஏன்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிற படம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் இந்த வட்ட ரம்ஜானுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தர்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். யார் வேணாலும் வந்து நான் ஒரு மண்டபம் பிடிச்சி ஒரு பெரிய கோலாகலமாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு இலவச FDFS ஃபஸ்ட்டு ஷோ உங்களுக்கு நான் ஃப்ரீயாக வந்து நான் கூப்பிட்டு எனது மாப்பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு மாசானந்து, அப்புறம் மரம்பிரியன், அப்புறம் நம்ம நேற்று வந்து பாருங்க கலாபக்காதலன், SK சுரேஷு, அப்புறம் என் மாப்பிள்ளைங்க சதீஷ் கிறிஸ் இங்கே இருக்கிறவன், அப்புறம் மீடியா கேமு, இன்னும் யார் யார் விடுபட்டவங்களாம் விட்டுருங்க, ரைட் வித் சிவிக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஷோ, ஓப்பனிங் ஷோ என் சார்பாகவும் சூர்யா சார்பாகவும் சூர்யாவோட விழுதுகளையும் கூப்பிட்டு ஒரு ஷோ நடத்தி எல்லாருக்கும் அந்த இன்ட்ரோலுக்கு வந்து பாப்கார்னு, ஐஸ்கிரீமு, முட்டை போண்டா, பப்ஸு எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரி படம் முடிஞ்சவுடனே வெளியே வந்தவுடனே ரிசல்ட்டு உங்கள் வாயால் படம் எப்படி இருக்குங்கிறத, ஏன்னா நல்லா தான் இருக்கும் நாங்கள் நடிக்கிற படம், அதை ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருங்க. சரியா? விமர்சனம் வைங்க. என் படம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடணும்னு சொல்லி அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கங்க. எங்கள் அம்மாவோட அருளால் நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ நான் கம்மிங் டு த பாயிண்ட், ரம்ஜானுக்கு உங்களால் என்னென்ன உதவி நீங்கள் எனக்கு செய்ய நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நான் வந்து வெறும் செலிப்ரிட்டி இல்லை, இவ்வளோ நாளாக யூடியூப் செலிப்ரிட்டியாக மட்டுமே இருந்தேன். இனி அடுத்த கட்டமாக நான் வந்து வெள்ளித்திரையில் போய் மின்ன போகிறேன். அப்படிங்கும்போது எனக்கு நீங்கள் இப்போ வரிசையாக வந்து உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணமும் குறிக்கோளும் உங்களுக்குள்ளே வந்திருக்கும், ஆசை வந்திருக்கும், ஆர்வம் வந்திருக்கும். சரி, மாமாவுக்கு நம்ம சார்பாக
ஒரு 50 பேர்த்துக்கு பிரியாணிக்கு சாப்பாடு காசு கொடுப்போம், மாமாவுக்கு பொக்கே வாங்கி கொடுப்போம், மாமாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், மாமாவுக்கு ஜீன்ஸு பேண்ட்டு, அதே மாதிரி அந்த படத்தில் நடிக்க போகிற அங்கே காஸ்டியூம் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு நல்ல ஒரு ராஜ கம்பீரமாக நல்ல ஒரு சபாரி செட்டு, கபாலி படத்தில் வருவார் தெரியுமா, அதை மாதிரி கபாலி டாம்பாரில் அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூட்டு, கோட் ஷூட்டு, ஷூ எல்லாமே வாங்கி கொடுங்க. முத நான் ஷூ போட போகிறேன். கல்யாணத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஓசி வாங்கி ஷூ போட்டேன், அதோடு சரி. அது வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு ஷூ போட்டு பழக்கமே இல்லை. வாக்கிங் போகிறதா இருந்தால் கூட செருப்பு போட்டுட்டு தான் போகிறேன். அதனால் நல்ல ஷூ, குவாலிட்டியான ஷூ, முடிஞ்சால் ரோலக்ஸ் மாதிரி வாட்ச். இது கூட எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கலர் வந்து டிம்மாக போச்சு, கொஞ்சம் நல்ல வாட்ச். அதே மாதிரி வேறு என்னென்ன பெர்ஃப்யூம்ஸ் அதே மாதிரி வேணும், பாடி ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம்ஸ், இதை வாங்கி கொடுங்க. இன்னும் என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்க. நன்கொடை எவ்வளோ வேணாலும் கொடுங்க. திரள் நிதியை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு திரட்டி கொடுங்க. கண்டிப்பாக ரம்ஜானை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு 28, 29, 30 3 நாள் கோயம்புத்தூர் கூத்துப்பட்டுற அதை முடிச்சுட்டு டைரெக்டாக ஏப்ரல் 1 அன்னைக்கு நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அப்புறம் வந்து முட்டம், அப்புறம் என்ன ஏதோ அது என்ன ஊர் சொன்னாங்க, குளித்தலை, அந்தந்த ஊர்லெலாம் ஷூட்டிங் இருக்குதா. கதாநாயகன் யாருங்கிறத விரைவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போயே நான் சொன்னால் அது வந்து உங்களுக்கும் சுவாரஸ்யம் போயிடும், தேவையில்லாமல் அங்கே போய் அங்கே கொளுத்தி போட்டுருவீங்க. ஸோ அது என்னங்கிறத நான் இந்த வரும் வாரங்களில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம விருது வழங்கு விழாவுக்கு போகிறோம். விருது வழங்கு விழாவை பற்றி இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். யாராவது அதாவது அங்கே ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவி மனப்பான்மையோடு நாங்கள் போய் எங்களுக்கு விருது கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் வந்து பல பேருக்கு வந்து இது மாதிரி கொடுக்க போகிறோம். அதாவது அரிசி, பள்ளி சீருடைகள், அப்புறம் வந்து ஜாமெட்ரி பாக்ஸு, ஸ்கூல் பேக்ஸு, அப்புறம் சைக்கிள், லேப்டாப், இன்னும் எல்லாம் கொடுக்குறதுக்கு எங்களை கூப்பிட்ருக்காங்க. உங்களால் இந்த கரூர் ப்ரோக்ராமுக்கு எங்கள் மூலியமாக அண்ணே நீங்கள் போகிறீங்க, இந்தாங்க எங்கள் சார்பாக ஒரு 10 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க, அண்ணே எங்கள் சார்பாக இந்தாங்க நாங்கள் ஒரு லேப்டாப் வாங்கி தர்றோம், அதுபோக செல்ஃபோன், இன்னும் உங்களால் என்னென்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. இந்த வர்ற வாரம் பூரா திரள் நிதி வாரம். இந்த வாரம் வந்து திரட்டுற நிதியை பூரா கரூர் ப்ரோக்ராமுக்கு, அது என்ன மண்டபங்கிறத நான் சொல்கிறேன். எங்கள் கையால், என் கையாலையும் சூர்யா கையாலையும் ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் வேட்டி சட்டை எது வேணாலும் டொனேஷன் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி தான் வாங்கி அதில் ஒரு நயா பைசா கூட நாங்கள் எடுத்துக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக கவட்டைக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கொடுக்கறது நேரடியாக அந்த ப்ரோக்ராம் நடத்துகிற அவங்களுக்கு, இல்லைன்னா நீங்கள் அரிசி மூடையாக வாங்கி கூட கொரியர் பண்ணுங்கள். இல்லையா அதுக்குண்டான பணத்தை போட்டிங்கன்னா வேனில் பின்னால் பூரா மூடைகளை ஏற்றி கொண்டு போய் அங்கே இறக்கி எல்லாருக்கும். அப்போ ஒரு அரிசி கூட எங்கள் வீட்டுக்கு போகாது. நீங்கள் கொடுக்குற மூடை 10 மூடை அரிசியா, அதில் 8 மூடையை ஒதுக்கிட்டு 2 மூடையை போய் சப்ளை பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. 10 மூடையவும் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு ஒரு பெருந்தன்மையாக, ஏன்னா இந்த யூடியூப்பில் நம்மளால் இது வரைக்கும் யாருக்குமே வந்து மன வருத்தம் வரக்கூடாது. நன்கொடைங்கிறது நான் வாங்குறேன்னா அதை வந்து எல்லாருக்கும் ஏழைகளுக்கு செய்யணும். இது வரைக்கும் நான் என்ன இதில் செஞ்சுருக்கேன்? எதுவுமே இல்லை. என்ன லாஸ்ட்டு தீபாவளிக்கு ஒரு 50-100 பேர்த்துக்கு சேலையும் அதே மாதிரி ஒரு 200 பேர்த்துக்கு ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்தேன். இவ்வளவு தான் நான் பண்ணதே தவிர வேறு என் கை விலைக்கு இது வரைக்கும் நான் என் காசில் செஞ்சதில்லை. பல பேர் என்னை கெட்ட பேர் தான் சொல்கிறாங்க, எச்சிக்கையில் காக்கா விரட்ட மாட்டேங்கிறான், இவெல்லாம் வந்துக்கிட்டு என்னத்தை, இவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஒரு மனுஷனாக பிறந்தால் யாருக்காவது ஒரு நல்லது செய்யணும், இவன் குடும்பத்துக்கும் செய்ய மாட்டேங்கிறான், கூத்தியாக்கிட்டே எல்லாத்தையும் போய் கொட்டுறேன். அப்படியே கூத்தியாவோட அம்மாவுக்கு ஒரு கண் ஆப்ரேஷன்னா கூட அவளும் வந்து அதை செய்ய மாட்டேங்கிறான், இந்த ஆளும் செய்ய மாட்டேங்கிறான். அதுக்கும் அடுத்தவங்க கையில் இருந்து தான் பிடுங்கி கொடுக்கணுங்கிறதோடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு சொல்லி எங்களுக்கு அவமானமும் அவப்பேரும் எங்கள் மேலே களங்கமும் கரையும் இருக்குது. இதை நாங்கள் போக்கணும். அதுக்கு ஒரே முயற்சி கரூர். அந்த கரூரில் போய் நாங்கள் கொடுக்க போகிற அரிசி மூடையை பார்த்து உலகமே வாயை புழக்கணும். அந்த அளவுக்கு தான தர்மத்தை அள்ளி வழங்க போகிறோம். எங்கள் காசையும் போடுவோம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதில் எங்களோட காசும் ஒரு 100, 200, 500, 1000 நாங்கள் போடத்தான் போகிறோம். எங்களுக்கு வர்ற யூடியூப் வருமானத்திலேருந்து அதில் ஒரு பகுதியை, ஏன் ஓப்பனாகவே சொல்கிறேனே, ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் நானும் செலவு பண்ணணுங்கிறதுல முடிவு பண்ணிட்டேங்க. இதில் யார் வந்து என்னை வந்து என்ன தடுத்தாலும் சரிதாங்க, நான் கேட்க போகிறது கிடையாது. சூர்யாவோட பேச்சுக்கெலாம் இனிமேல் அடி பண்ணிய மாட்டேன். 1,00,000 அப்போ வந்துடுவாங்க வேகமாக. அப்போ உன் பொண்டாட்டி வந்து அங்கே வீடு வாசல் இல்லைன்னு சொல்லி 50,000 ரூபா ஓவா கேட்குறா, அதை கொடுக்கறதுக்கு வக்குமயிர் இல்லை. போய் என்னமோ ஏழை குழந்தைகளுக்கு போய் 1,00,000 ரூபா தள்ளுறானா. இது குடும்பம். எனக்கு குடும்பத்தை விட பொதுநலத்தில் தான் அக்கறை ஜாஸ்தி. எனக்கு பொது சேவை பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்.
அதனால் நான் போகிறேன். இந்த மாதம் என் சொந்த உழைப்பிலேருந்து யாரோட உழைப்புலையும் நான் வந்து காசை கொடுக்க விரும்பலை. என் உழைப்பு வருஷம் பூரா தான் சம்பாரித்து இவ கவட்டையிலேயே கொட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு தடவையாவது என் சொந்த காசில் 1 lakh முழுசாக எண்ணி செக்கு போட்டு பிளாங்க் செக்கில் எழுதி பணமாக டொனேட் பண்ண போகிறேன். அதுபோக அரிசி மூடைகள் நீங்கள் கொடுக்குற பொருட்கள் எல்லாமே போய் சேர்ந்துடும். உங்களால் என்ன முடியுமோ, ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை பண்ணுறதுக்கு முதல் தேவை அரிசி தானம். அதை நம்ம பண்ணுறோம். என் கூட சேருங்க, கை கோருங்கள். இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்க. அதாவது சும்மா நம்ம போய் இது பண்ணக்கூடாது. எப்படி வந்து ஒரு ஏதாவது ஒன்று வைக்கணுமே, நல்ல பேராக ஒன்று செலக்ட் பண்ணி எனக்கு சொல்கிறீங்களா? அதாவது இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம், வசூல் மன்னன் அதை வைக்கக்கூடாது. கருணைக்கடல் சிக்கா மாமாவின் ரசிகர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். என்ன வைக்கலாம்? காக்கா சீமா நாமா. கரெக்டாக? காக்கா சீமா நாமா, இதாண்டா நம்மளுடைய மன்ற பேர். கருணைக்கடல் சிக்கா மாமா ரசிகர் மன்றம், 7 எழுத்து. காக்கா சீமா ராமா, காக்கா சீமா ராமா, இதுதான் நம்ம மன்றத்து பேர். இல்லை நீங்கள் கூட செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம போகிற இந்த ப்ரோக்ராமுக்கு, நம்ம பண்ண போகிற இந்த ஆப்ரேஷன்னா இது ஒரு பேர். அதாவது நம்ம போய் டொனேட் பண்ணுறதுக்கு ஒரு பேர். இதை வச்சு ஏதாவது ஒரு இது பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. பண உதவிகள் என் நம்பர் இருக்குல்ல உங்களுக்கு, ஆல்ரெடி உலகத்துக்கே தெரியும், என் நம்பரை போட்டிருப்பீங்க, போடுங்க. நாங்கள் 2 பேர் போய் அங்கே ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் உண்டு. சாதனாவும் வர்றாளாம், சின்னத்துறையும் வர்றாராம். அதையும் நான் பேசி கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். வாட்டர் மெலன் திவாகர் வர்றேன். நேற்று கூட நாங்கள் ஆடிஷன் போனோம்ல, அந்த இடத்துல அவன் நம்பரை வாங்கினேன். இந்த மாதிரி வந்து கரூரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டேன். ஷூர் நான் வர்றேன் அப்படின்ட்டான். நடிப்பு அரக்கன் அவனும் வர்றான். அதனால் வாய் தவறி வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, அவரும் வர்றாரு. அது போக என் நண்பன் முத்துப்பாண்டியவும் முத இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவரும் வர்றேன்ட்டார். கமிட்மெண்ட் கொடுத்தேன் ஞாயிற்றுக்கிழமைன்றதுக்கு. நான் வர்றேன், எனக்கு எந்த ஒரு விருதோ அவார்டோ வேணாம், உங்கள் கூட வர்றேன், உங்கள் ரூமில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தங்குறேன்னு உடனே வந்துக்கிட்டு அப்போ அங்கே போய் பனானா போயிட்டு போட போறியா, வானவில்லா போறியான்லாம் கேட்டுறாத. அதெல்லாம் கிடையாது. என் நண்பனை கூட்டிகிட்டு முத ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். அவருக்கு விருது வரல, எனக்கு கூட வர்றாரு, துணைக்கு வர்றாரு. அந்த அரிசி மூடைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கும் பல வேலைகளுக்காகவும். அதுபோக ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல சொல்லலான்னு பார்க்குறேன். ஏன்னா மற்றவங்கள கூட்டு பார்த்தேன், யாரும் வரல. நம்ம மெர்சிமா, அப்புறம் மன்னார்குடி, அப்புறம் சில பேரை வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிடலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள வந்து இப்போதைக்கு கூப்பிட்ற ஐடியா இல்லை. சுமி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நான் என்ன சுமிக்கிட்ட பேசலை. இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் சுமிக்கு. கண்டிப்பாக சுமி வந்தால் நல்லாயிருக்கும். இதுக்காக வந்து சூர்யா வந்துக்கிட்டு சுமி வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பஞ்சாயத்து வச்சுச்சுன்னா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நானும் சுமியும் கூட போவோம். ஏன்னா இவ கூட போகிறத விட இவ கூட போனால் கூட எனக்கு கெட்ட பேர் தான் வரும். இந்த கூத்தியா கூட வந்துக்கிட்டு விருது வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லி, என் கட்டின பொண்டாட்டி கூட போனால் உரிமையான விருது எனக்கு கிடைக்கிற அங்கீகாரம், சுமிக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கண்ணு புண்ணையெல்லாம் ஆற்றிடுவேன். அவளுக்கு உண்டானது அவளை உடம்பை தேற்றி விட்டு பழைய மாதிரி அழகு பதுமையாக மாற்றி என் காரில் என் பக்கத்து சீட்டில் உட்காந்த சூர்யா உட்காந்த அதே சீட்டில் என் சுமியை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அழகு பார்த்து கூட்டிகிட்டு வருவேன். இதில் வந்து சம்மதம் இருந்தால் வரட்டும், வரலைன்னா மூட வேண்டியதை மூடிக்கிட்டு வீட்டிலே இருக்கட்டும். என்ன மக்களே, இந்த வட்ட விருது வழங்கும் விழா அமோகமாக நடக்க போகுது. இனிமே பட்டாசு ஏதோ ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, பட்டாசு இனிமேல் கொளுத்தாமல் வெடிக்குங்கிற மாதிரி எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும். பட்டாசு இனிமேல் கொளுத்தாமல் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி என் வாழ்க்கையில் இனிமேல் தினம் தீபாவளி, தினம் பொங்கல், தினம் ரம்ஜானு, தினம் பக்ரீத்து, தினம் எனக்கு வந்து நியூ இயர், தினம் கிறிஸ்துமஸ், எல்லா மதமும் சம்மதம். எல்லா மதத்தவர்களும் எனக்கு உதவியை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் காசு ஒரு நயா பைசா கூட வேஸ்ட் ஆகாது. ப்ரோக்ராமுக்கு இந்த வாரத்துலேருந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். திரள் நிதியை திரட்டுறேன், போகிறேன். என் நம்பரை வேணால் திருப்பி வேணால் சொல்கிறேன், வேணாம் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். 9952118187 இந்த நம்பருக்கு நிதியை தாராளமாக போடுங்க. ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவோம், விருதை வாங்குகிறோம். எங்கள் அம்மாவுக்கு மேலும் ஒரு மகுடத்தை சூட்டுறோம். ஏற்கனவே இந்த ஒரு மெடல், இன்னொரு மெடல், இந்த கலை குடும்ப அவார்டு தெரியுதா இல்லையா, இந்த இருக்குது. இதோடு சேர்ந்து மேலும் ஒரு மைல்கல். சரியா? வாங்க ப்ரோக்ராமில் சந்திப்போம். இன்னையிலேருந்து பட்டையை கிளப்புறோம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.